நம்ம இன்னைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேலையை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து என்னென்ன ஜாப் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற அனௌன்ஸ்மெண்ட். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க போஸ்ட் வந்து செக்ஷன் கண்ட்ரோலர், சேலரி வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 20 to 33 உங்களோட ஏஜ் வந்து இருக்கணும். டோட்டலா இதோட வேகன்சி பாத்தீங்கன்னா 119 இருக்குது. இதுதான் இதோட இது. பட் எந்தெந்த லொகேஷன்ல பண்ணலாம் அப்படின்ற பத்தி தான் நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்க போறோம். இது வந்து பார்த்தோன்னா 15/7 இருந்து 14/8 வரைக்கும் விண்ணப்ப தேதி வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் டெஸ்ட் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்றாங்க அண்ட் இன்டர்வியூ பேஸ்டு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னது வந்து எப்படின்னா விண்ணப்ப கட்டணம் வந்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி 250, 500 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. நீங்க என்ன கம்யூனிட்டி கேட்டர்ல வர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா rrbchennai.government.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள போய்கிட்டு ஆர்ஆர்பி பணி நியமனம் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதுக்குள்ள அது ஃபுல்லா தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா என்னென்ன ஜாப் அதுக்குள்ள எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அது எல்லாமே கொடுப்பாங்க. அது எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா அப்லோட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து உங்களோட சப்மிட் பண்ணிடுங்க.